இருக்கு. கெண்டை மீன் பெருசு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்குங்க இந்த. மழை வர பெய்ய ஆரம்பிச்சு. ரஹீம் ஹோட்டல் இருந்தது. சரி சொல்லிட்டு உள்ள பூந்து இப்போ சாப்பிட்டோம். கடையில் சமைக்கிற டேஸ்ட் வரான்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்டா ஹோட்டல்லாம் யாருமே இது மாதிரி ரெடி பண்ணி தர மாட்டாங்க. கேட்டாலாம் ரஹீம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்காக ரெடி பண்ணுறாங்க. வணக்கம்ல, இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விசிறு வலை போட்டு மீன் தாங்க பிடிக்க வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள். இந்த குளத்தில் தான் நம்ம விசிறு வலை போட வந்திருக்கோம். அதுவும் பெரிய பெரிய சைஸ் மீன் பார்த்தீங்கன்னா சிலேபி மீன்லாம் 1/2 கிலோ 1 கிலோவில் இருக்குதான். அதுவும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மீன் இருக்காங்க. விரால் மீன்லேருந்து எல்லா மீனும் இருக்குன்னாங்க. சரி சொல்லிட்டு வலை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது நமக்கு விசிறு வலை அந்த அளவுக்கு போட தெரியாது. அதனால் ஒரு அண்ணன் தான் வராங்க. இதை வந்துட்டாங்க பாருங்கள். இந்த தலைவர் விசிறு வலையோட வராங்க பாருங்கள். விசிறு வலை அண்ணன் தான் வந்து விசிறு வலை விசிறு வலை போட போகிறாங்க. விசிறு வலை வந்து பார்ட் டைம் ஜாப்பு. அண்ணனோட மெயின் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசைக்கருவி வாசிப்பாங்க. அவங்க ஒரு குழுவாக போயிட்டு நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கேயாச்சும் போயிட்டு உங்களுக்கு வாசிக்கணும் அப்படின்னா அவங்களை கூப்பிட்டிங்கன்னா அவங்களே வந்துடுவாங்க. பேண்டு தானே ப்ரோ? பேண்டு எப்படி கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் வாசிக்கிறது தானே? பாருங்கள் எல்லாத்துக்கும் வாசிப்பாங்களா? நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் பாருங்கள் அருமையாக சொல்கிறாங்க. அண்ணன் நீங்கள் அதுமாதிரி உங்கள் வீட்டில் வச்ச ஃபங்க்ஷன்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அண்ணனே கூப்பிடுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கூப்பிட்டாலும் அண்ணன் வருவாங்க. உங்களால் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறா, அதில் கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இப்போ மீன் பிடிச்சிடலாமாண்ணா? நீங்கள் ஆல்ரெடி பிடிச்சிருக்கீங்களா? இங்கே அடிச்சுன்னு பிடிச்சிருக்கீங்களா? எவ்வளோ பெருசு நீங்கள் இதில் பிடிச்சதுல பெரிய சைஸு? எவ்வளோ கிலோவில் இருக்கும்? 4 கிலோ 5 கிலோ. எப்பா 4 கிலோ 5 கிலோ அசால்ட்டாக சொல்கிறாங்க. 1/4 கிலோவில் மாட்டுறதே கஷ்டம். 4 கிலோ 5 கிலோங்கிறாங்க. சரி போட்டுடலாமாண்ணா? சரி வாங்க போய் போடுவோம். நம்ம ரோடு அருமையாக போட்டிருக்காரு. ரோடு அங்கே போயிரு. அந்த இடத்துல கரைஞ்சி ரோடே உள்ளே போயிடுச்சு. கரெக்டாக ரவுண்டு ஃபுல்லாக இருந்துச்சு. சரி வா, நாங்கள் 3 வருஷம் இருக்கு. என்ன மீன் இது? சிலேபிடா. ரோஸ் இப்போலாம் கலராக இருக்குது, பெருசாக இருக்குது. கெண்டை மீன் பெருசாக இருக்குது. ஆந்திரா சிலேபி தமிழ்நாட்டில் இருக்கு. அதில் விட்டுருக்காங்களா? கேஜி இருக்காது. 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோலாம் இருக்காது. 1/2 கிலோ இருக்கும். கம்மியாக தான் இருக்கும். 1/2 கிலோ கண்டிப்பாக இருக்கும். 700 கிராம் இருக்கா? 750 கிராம். 2 வரும்ண்ணா, 1 வரும். 3/4 கிலோ இருக்கும். ஆனால் கண்டிப்பாக 2 சிலேபி சொல்கிறீங்களா? ஒரு சிலேபி சொல்லுங்க. இது வந்து 1/2 கிலோக்கு கண்டிப்பாக 3/4 கிலோ இருக்கும் ப்ரோ. இருக்கும். ஆமாம், 1 கிலோ 1/2 கிலோ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. எடக்கல் சைஸை வச்சு நீங்கள் கணக்கு போட முடியாது. 680 கிராம். சரி, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்குங்க. இந்த சிலேபியோட சைஸை பாருங்க. அது ரோஸ் கலரில் இருக்குது. இது ஆந்திரா சிலேபியானது பாருங்க. ஆந்திரா சிலேபி இங்கே வந்து விட்டுருக்காங்க, வளர்க்குறதுக்கு விட்டுருக்காங்க. அவங்களுக்கு யார் விட்டு விட்டுன்னு தெரியல. வந்தாங்கன்னா அடித்து துரத்த போகிறாங்க. அதுக்குள்ளே பிடிக்கிற மீனை பிடிச்சிட்டு கிளம்பிடணும் கமுக்கமாக. பாருங்க சரியான பெருசுங்க. அது எடை போட்டோம்னா அப்படியே ஒரு 1/2 கிலோ நிற்கும் கண்டிப்பாக. ஏதோ ஒரு மாடி இருக்கு. சிலேபி தானா? மாட்டுலன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாட்டுது இல்லை? ஆமாம், மாட்டுலன்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிருக்கும். என்னடா அம்மா நேரம் போடுறது. இது என்ன ஊரு? ஏற்கனவே ஆந்திரா, சென்னையா? இது வந்து தமிழ்நாடு. காக்கிநாடா. என்ன மீனுக்கு முத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. சரி, ஆனால் இப்போ வருத்ததுக்கு அப்புறம் முத்தம் கொடுத்து தான் சாப்பிடுங்க. அதெல்லாம் எங்கள் ஊர் மீனுக்கே முத்தம் கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்கா? அண்ணன் வளர்த்த மீன் அப்படிதான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு பாசம் இருக்குல்ல. என்ன மீனுங்க இது? இது கம்மியா கையை வாயில கடிச்சிடும். பல்லு இருக்குடா கடிக்கிறதுக்கு. சும்மா வச்சு பாரு. சும்மா வச்சு பார்க்கணும். லைட்டாக கை காட்டு கரைச்சா வச்சு வேலை வச்சு தொடச்சுதான் இருப்பாரு. சேர்த்த வச்சு தைச்சு விட்டுருவோம் வேலை. இது எப்படி முழுங்க இதில் வாயம்மா பெருசு இருக்குது. அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கலாம் திறக்குமா? கிட்ட வரீங்களா ப்ரோ? போமா இருக்காப்பா வீடு. இவ்வளோ பெருசு வரும்போது தெரியலையே.
இருக்கும்போது தெரிஞ்சிடும் மீன் இருக்கா இல்லையான்னு. பூண்டா இல்லையே. மீன் மாட்டிருக்கா? ரால் போடுங்க போடுங்க. முடிஞ்சா நீ நில்லா நீ ஒரு மதுரை வேணா நில்லு. மதுரைக்காரங்க வீரத்தை காமி. நானும் மதுரைக்காரன் தான். விட்டு கிட்ட விட்டுரு. சவுப்பு கலர் துணி போட்டுக்கோ. உடனே வந்து குத்து நேரா வந்து புசுக்காத்து தான். கடிக்குது. டப்புனு இல்லைச்சி காட்டுற வெளியே நீங்க கடி வாங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீன் பிடிச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் சைஸ்லாம். என்ன மழை வர ஆரம்பிச்சனால வந்து அந்தளவுக்கு பிடிக்க முடியல. இதை பாருங்கள் ஒரு 3 மீன் நல்லா பெரிய மீன், நல்லா சிலேப்பி மீன் தான் மாட்டினுச்சு. நம்ம நேரம் பார்த்தாலும் தெரியும். நல்லா 4 மீன் இருக்குங்க பெரிய பெரிய மீன். ஒரு உழுவ மீன் ஒன்று பெருசாக மாட்டினுச்சு. இப்போ இதை வச்சு தான் நம்ம ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷு போகலான்னு இருக்கிறோம். பாருங்கள் இதுக்கு மழை இல்லாமல் இருந்ததுன்னா எக்கச்சக்கமாக பிடிச்சிருக்கலாம். அது தண்ணி ஏறி போயிடுச்சான். ஆனால் ஏற்கனவே முதல் நாள் வந்து பிடிக்கிறப்ப தண்ணி கம்மியாக இருந்தால் எக்கச்சக்க மீன் பிடிச்சாங்களாம். நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா நிறையா தண்ணி வந்ததுனால அவ்வளோ மீன் மாட்டல. இங்கே பாருங்க இன்னும் உயிரோடு தாங்க இருக்குது அது மீன். ஏய் நம்பளே மீனை பிடிச்சிட்டு வந்துட்டோம். வந்த வழியில் பார்த்தீங்கன்னா மழை வர பெய்ய ஆரம்பிச்சு, பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி நம்ம வடகாலில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரயிமன் ஹோட்டல் இருந்தது. சரி சொல்லிட்டு உள்ளே புந்து இப்போ சாப்பிட்டோம். சரி அண்ணா இதுமாரி மீனை பிடிச்சி வந்தோன்னா நீங்களே அப்படியே சமைச்சு கொடுத்துருங்களான்னு கேட்டோம். என்ன தான் நம்ம சமைச்சாலும் கடையில் சமைக்கிற டேஸ்ட் வரான்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கேட்டால் மசாலா வாங்கிட்டு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து மீனை போட்டு மசாலா தடவி அண்ணனோட கைப்பக்கத்தில் நீங்கள் சமைச்சு தர போகிறாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். என்னண்ணா அருமையாக இருக்குமா? சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குமா? என்ன சொல்லும் போதே எனக்கு நாக்கில் எரிச்சு ஊறுது. இவ்வளோ ஆழம் போடணும். அப்போ தான் காரம் அது உள்ள ஏதோ மசாலா. மசாலா ரெடி பண்ணிடலாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் அண்ணா, மஞ்சத்தூள், அடுத்து காரத்தூள். எப்பா ஃபுல்லாக போட்டிங்க. நல்லா ஸ்பைசியாக இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்து வந்து மீன் மசாலா. இவ்வளோ போட்டால் தான் அந்த மசாலா இறங்கும். அடுத்து எண்ணெய். இதுக்கு மேலே உப்பு போட்டு அப்படியே பிசைய வேண்டியதாங்க. திணிக்கிறீங்களா? திணிக்கிறண்ணே. திணிக்கிறது. 3 ஊற்றிட்டீங்க. மேலே ஊற்றலாமா? நல்லா அந்த புளிப்பு சுவைக்காக வினிகர் ஊற்றிருக்காங்க. எலுமிச்சப்பழம் இல்லைங்கிறதுனால பாருங்கள். இப்போ தான் தெரியுது. மசாலா போதுங்களா வேண்டாம் சொல்லுங்களா? போதும் போதும். உள்ளலாம் சொல்லுங்க. கருவேப்பிலை. இது எதுக்கு நான் மேலே டெக்கரேஷனுக்கா? டெக்கரேஷன் கொஞ்சம் இது மனமாக இருக்கும். மனமாக இருக்குமா? பாடி எவ்வளோ வேலை இருக்குதுல்ல. ஒரு 5 நிமிஷத்துக்கு அண்ணன் வந்து ஊற விட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மசாலாவோட நல்லா ஊறட்டும். நான் சொல்கிறத நல்ல பையன் கேட்பாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துகிட்டு போய் பொரிச்சிடுவான். சிக்கன் ரைஸ் அண்ணா பாருங்கள். இங்கே வந்து சாயந்தரத்தில் வந்து சிக்கன் ரைஸு, பரோட்டா, கொத்து பரோட்டா இதெல்லாம் கிடைக்கும். இப்போ நான் வந்து சாப்பிட்டேன். நான் தான் சொல்கிறேன். நான் பாருங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி வெங்காயத்தை போட்டு இவ்வளோ பிஸியான டயத்தில் அண்ணன் நமக்காக மசாலாவில் மீனை ஊற போட்டு வந்துருக்காங்க பாருங்கள். இந்த சைடு பரோட்டா, இந்த சைடு வெறுக்கிறதெல்லாம் என்ன அப்படி சொல்லிட்டேன். மழையிலே நினைச்சிட்டு வாங்குறீங்க. எவ்வளோ கஷ்டம். சீர்காழியில் இருக்கிறவங்க சத்தியமாக சீர்காழியில் எங்கேயுமே தின்னுறாங்க. நல்லாவே இல்லை. நேரம் அண்ணன் கடைக்கு வந்துருங்க. வடகாலிக்கு மொத்தமாக இங்கே சாப்பிட்டு போயிடலாம்.
நைட்டில் எல்லா ஐட்டமும் உண்டு பாருங்கள். முட்டையிலேருந்து ஆம்லேட்டு ஆஃப் ஆயில் எல்லாம் கல் இருக்கு பாருங்க, சூடாக இருக்குது. இப்போ தான் வந்து 2 ஆஃப் ஆயில், ஒரு ஆம்லேட்டு, 3 பரோட்டா, அப்புறமேட்டுக்கு பிரியாணி. இப்போ தான் சாப்பிட்டு முடிச்ச தெம்பாக இருக்குது. ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்து எண்ணெயை ஊற்றிக்கிறாங்க. எண்ணெயை ஊற்றி அப்படியே போட வேண்டியது தானே? அப்பா அடா அங்கே பாருங்க எப்படி நல்லா மொறுன்னு வந்துருங்க. அந்த சைடு ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படியே. ஓ பாடி மீனை பாருங்க எப்படி இருக்குது. அடா அருமையாக இருக்குது. அடா இல்லை, மீன் தானே எங்களுக்கு தெரியும். வாசனையை சொன்னேன் நான். ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. அப்படியே உடனே பிடிச்சி அப்படியே உயிரோடு எடுத்து வந்து அண்ணன் தான் க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணி நமக்கு அதுவும் ஹோட்டல்லலாம் யாருமே இதுமாரி ரெடி பண்ணி தர மாட்டாங்க. கேட்டாலாம் நமக்காக வந்து ஹோட்டல் ரஹீம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்காக ரெடி பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க. பாருங்கள், நல்லா மீனை போட்டு அவங்களோட கல்லிலேயே எண்ணெயை ஊற்றி அப்படியே அழகாக பொரிச்சு தந்துட்டுருக்காங்க. இப்போ வாசனையே வந்து நல்லா வர ஆரம்பிச்சிச்சு, நல்லா பொரிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். இப்போ சாப்பிட வேண்டியதாக இது. இதில் வேறு அந்த இறால் மேலே அந்த ஆள் கண்ணா இருக்கிறாரு, பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் ஒத்துக்க மாட்டேன். ரெடி ஆகிடுச்சு. அடாடா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா பொரிஞ்சு அப்படியே மொறுன்னு இருக்குங்க. அடா நம்ம வந்து ஹோட்டல்லே உட்காந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். சிலேபி மீன் பாருங்கள், இங்கே பாருங்க. சுச்சோ பா பயங்கர சூடுங்க. இந்த மசாலாவோட எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே ஆவி பறக்க இருக்குது. ஒப்பா புடுதுங்க பயங்கரமாக. டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது. மசாலா அப்படியே காரமாக இருக்குதுங்க. காரமாக அப்படியே மசாலா டேஸ்ட்டே சொல்லணும்ல, அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம நார்மலாக பொரிக்கிற மசாலாவை விட இவங்க போட்டது கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கண்ணா. இல்லை இருக்குது என்னண்ணா கொத்து போட்டாவா? என்னண்ணா உண்டுண்ணா சாயந்தரத்தில்? சாயங்காலத்தில் எல்லாமே இருக்குது. ரைஸ் இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, கொத்து பரோட்டா இருக்குது, முட்டை லாப்பா இருக்குது, முர்த்தப்பா இருக்குது, முட்டை வீச்சி இருக்குது, ரோல் பரோட்டா இருக்குது, வெஜ் ரோல் இருக்குது. எப்பா என்ன அடிக்கிட்டே போகிறாங்க சொல்ல விட்டா போயிட்டு. கொத்து பரோட்டா உள்ள லைனை கேட்டிருக்காங்க, கொத்து பரோட்டா போட்டுருக்காங்க. சரிப்பா போடுங்கண்ணா. ஏச்சா மியூசிக்லாம் உண்டாதுல வந்துருச்சா? அது மட்டும் இல்லை, அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் விசேஷத்துக்குலாம் வந்து பிரியாணி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அண்ணனே கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா எவ்வளோ பேருக்கு இதுதான் சமைப்பீங்க? மேக்ஸிமம் ஒரு 10,000 பேர் வரையும் சாப்பிடுவேன். இப்போ 10,000 பேர் வரை சமைப்பாங்களாங்க. வெஜிடபிள், பிரியாணி, அசைவ ஐட்டம் எல்லா ஐட்டமும், சைவத்தில் எல்லா வேணுமோ செய்யுங்க, அனைத்தும் செஞ்சு தருவேன். சைவம் அசைவம் எல்லாமே உண்டு. ரெண்டுமே உண்டாங்க. நீங்கள் ரெண்டாவது வந்து வெளிநாட்டிலேருந்து கேட்குறீங்களா, மஜ்ஜி பூசு அதுவும் செய்வேன். ஓ பாருங்க, மந்தியெல்லாம் உண்டாங்க. நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எந்த மாதிரி ஐட்டம் கேட்டாலும் அண்ணன் அடிச்சு தரேங்கிறாப்புல. அடிச்சு தரேன்னா வந்து இப்படி அடிக்கிறது கிடையாது, பிரியாணி ரெடி பண்ணி கொடுக்குறது அவங்க ஸ்லாங்கில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் கிடச்சுன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.